ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது தெய்வீக அன்னையை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது வலது கையை நம்முடைய இடது இதயத்தில் வைப்போம். நமது கவனம் இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் நாங்கள் தரிசிக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. நம்முடைய பிரார்த்தனை மிகவும் பணிவாகவும் பக்தியுடனும் இருக்க வேண்டும். நமது கவனம் நமது இதயத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு செல்லும் பொழுது நமது இதயத்தினுள் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் நமது வலது கை வைத்திருக்கோம் இல்லைங்களா, அதில் நல்லா உணர முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வருவதை நாம் உணர முடியும். நமது கவனம் உள்முகமாக இருந்து அதை நாம் கவனிப்போம். இப்பொழுது நமது கவனம் சகஸ்ராராவிலேயே வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். இப்பொழுது மெதுவாக மீண்டும் நமது கவனம் நம்முடைய இடது இதய சக்கரம், நமது வலது கையை நம்முடைய இடது இதயத்தில் வைப்போம். நமது கவனம் முழுமையாக நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது அன்னையின் சொரூபத்தை நாம் அங்கு தரிசனம் செய்வோம்.
நன்கு குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறது. அவை வெளிப்படுவதை நமது கைகள் வழியாகவும் நாம் உணர்கிறோம். மெதுவாக இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். அவ்வாறு கூறும் பொழுது நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவில் இருக்கட்டும். அப்போதான் நம்ம அங்கேயும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நம்ம 3 மகா மந்திரம் சொல்லும் பொழுது வெளிப்படுவதை நம்மளால உணர முடியும். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனம் 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும்
பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறை குணங்களை தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிந்து நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி சக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். நமது 2 கைகளின் வழியாக அந்த நுண்ணதிர்வுகள் வெளியேறுவதை நாம் நமது தியானத்தின் மூலமாக காணலாம். நம்முடைய சகஸ்ராராவில் நன்றாக குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர முடியும். நமது கவனம் முழுமையாக நமக்குள் இருக்கும் பொழுதுதான் இதை நாம் அறிய முடியும். சில நிமிடம் நாம் நமது தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் குற்ற உணர்வை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களை கடந்த காலத்தின் நினைவுகள் ஆட்கொள்ளாமல் இருக்க தயவு செய்து எங்களை காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நம்முடைய இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
நம்முடைய இடது கையில் நன்றாக அந்த நுண் அதிர்வுகள் தென்படுவதை நாம் கவனிக்க முடியும். அதே நிலையில் நம்முடைய வலது கை வழியாக அந்த நுண்ணதிர்வுகள் வெளியேறுவதையும் நாம் நமது தியானத்தின் மூலமாக உணர முடியும். கவனம் முழுமையாக நம்முடைய நாடியில் இருக்கட்டும். அப்பதான் நமக்கு தெரியும். கவனத்தை நமது நாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः पर
अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்கள நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களை அகற்றிவிட்டு எங்களுள் தயவு செய்து பணிவையும் அன்பையும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து செயல்களுக்கும் தாங்களே வழிகாட்டி அது செயல்படுவதற்குரிய சக்தியை அளிப்பவராக திகழும் தாங்கள் எங்களின் ஆத்மாவை நாங்கள் பரிபூரணமாக
உணர்கின்ற அந்த உண்மை நிலையை எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நமது மத்திய நாடியில் வைத்து ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் இறைவனோடு எப்பொழுதும் ஒருங்கிணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அந்த நிலையை அடைவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற எங்களின் அகங்கார மமகாரத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் தூய ஆத்மாவாக இருந்து இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இரண்டு கைகளிலும் சமமான நுண்ணதிர்வுகளும் நம்முடைய சகஸ்ராராவிலும் அதே மாதிரியான அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வும் நமக்கு வெளிப்படும். அதை நாம் உணர வேண்டும். இந்த பக்கம் நம்ம கையில் கம்மியாக இருக்கோ இல்லை சூடாக இருக்குது, குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நம்மளால் உணர முடியலங்கிறதையும் நம்ம தியானத்தின் வழியாக நாம் அதை கண்டறிந்து கொள்ளலாம். நமது விரல்களிலும் அந்த விரல் நுனிகளிலும் நன்றாக அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் தென்பட வேண்டும். நமது கவனம் முழுமையாக தியானத்தில் வைப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். எங்களின் மூலாதார சக்கரத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம்.
எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் சந்தேகங்களையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அகங்காரங்களையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, தயவு செய்து நாங்கள் கள்ளும் கபடமற்ற குணத்துடன் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிறைந்திருக்கவும் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் நம்முடைய மூலாதாரத்திலேயே வைத்திருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ நிர்மல் கணேசராக எங்களின் இடது மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்கின்றோம். அதை நாங்கள் பரிபூரணமாக உணர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் எதிர்மறை தீய குணங்களையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. கவனத்தை நமது இடது மூலாதாரத்தில் வைப்போம். நமது கவனம் அங்கிருக்கும் பொழுது நமது கைகளிலும் நம்முடைய இடது மூலாதாரத்திற்கு கவனம் இருக்கணும். ஒரே நேரத்தில் நம்முடைய கவனம் கைகளிலும் நமது இடது மூலாதார சக்கரத்திலும் சகஸ்ராராவிலும் கொண்டு வர வேண்டும். 3 இடங்களிலும் நமக்கு அந்த சமமான நுண்ணதிர்வுகள் தெரிய வேண்டும். ஏதேனும் நமக்கு தடைகள் தெரிந்தால் நான் அன்னையிடம் முழுமையா சரணடைந்து பிரார்த்தனை செய்யணும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் தூய அறிவாக இருக்கின்றேன். தங்கள் அருளால் தூய அறிவை பெறுவதன் மூலமாக சகஜ யோகத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதுடன் தெய்வீகத்தையும் நுட்பமாக புரிந்து கொள்ளுகின்ற உணர்ந்து கொள்கின்ற அந்த நிலையை தாங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நான் தூய அறிவாக இருக்கின்றேன். நம்முடைய பிரார்த்தனை மனப்பூர்வமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். நாம் இவ்வாறு நமக்குள் கூறும் பொழுது குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நமது கைகளின் மூலமாக உணர முடியும். அதே நேரத்தில் நம்முடைய சகஸ்ராராவிலும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர முடியும். நமது கவனம் இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர வேண்டும். அவ்வாறு உணர முடியலன்னா திரும்ப திரும்ப மனதிற்குள்ளாகவே நீங்கள் அந்த உறுதிமொழியை கூற வேண்டும். மெதுவாக நமது வலது கையை நம்ம அன்னையை நோக்கி வைத்துக்கொண்டு இடது கையை கொண்டு வந்து நம்மளுடைய வலது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். கவனம் நம்முடைய வலது சுவாதிஷ்டானம். தாயி, எங்களின் சித்தத்தை தூய்மைப்படுத்தும் தாங்கள் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயி, எங்களுக்குள் ஏற்படுகின்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை அகற்றிவிடுங்கள். தாயி, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயி, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நான் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து நான் என்ற எனது அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். நாம் மனப்பூர்வமாக இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். கவனம் நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவிலிருந்து சகஸ்ராராவிற்கு கவனம் இருக்கணும். நன்றாக அந்த நுண் அதிர்வுகள் தென்பட வேண்டும். அவ்வாறு நம்மளால் உணர முடியலன்னா மனதிற்குள் உறுதியாக சொல்லுங்க, நான் எதுவும் செய்யவில்லை. தாயி, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவர் தாங்களாவீர். நம்மளுடைய பிரார்த்தனை நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடியும். சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நடு நாவி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது வலது கையை நாபி சக்கரத்தில் வைப்போம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மன அமைதியுடனும் திருப்தியுடனும் விஸ்வ நிர்மல் தர்மத்தை உணர்ந்தவர்களாகவும் இருக்கின்றோம். என்றென்றும் தங்களின் கருணையும் அன்பும் எங்கள் மீது இருக்கட்டும் தாயே. நாங்கள் பரிபூர்ணமான சகஜ யோகிகளாக இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நம்முடைய இந்த பிரார்த்தனை
உறுதியாக இருக்கும் பொழுது நன்றாக கவனித்தால் நம்முடைய அந்த வலது கைகளில் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நம்முடைய நாபி சக்கரத்திலிருந்து வெளிப்படுவதை உணர முடியும். அதே நிலையில் நம்முடைய சகஸ்ராராவிலும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதை உணர முடியும். கவனம் உள்முகமாக இருந்து கவனிங்க. யாருக்காவது அது தெரியல அப்படின்னா இந்த பிரார்த்தனையை திரும்பவும் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்லுங்க. மெதுவாக இரு கையும் நம்ம அன்னைக்கிட்ட வைப்போம். கவனம் நம்முடைய இடது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இடது இதயத்தில் நமது கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்றால் நம்முடைய வலது கையை இடது இதயத்தில் வைத்து கவனத்தை நம்முடைய இடது இதயத்திலும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வரவும். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். தாயே, தங்களின் அன்பு மட்டுமே நாங்கள் பாதுகாப்புணர்வுடன் இருக்க காரணமாக அமைகிறது. தங்களின் அன்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விட பெரியதாக இருக்க வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற குணங்கள் நிலைத்திருக்கவும் நாங்கள் அதை மற்றவர்களுக்கு செலுத்தும் கருவிகளாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நன்றாக கவனித்தீங்கன்னா நம்மளுடைய பிரார்த்தனை இதயபூர்வமாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர முடியும். அதில் ஏதேனும் உணர முடியல அப்படின்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் இதயபூர்வமாக திரும்ப திரும்ப கூறுங்க. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய முன் நெற்றிக்கு கொண்டு வரவும். அதாவது ஆக்ஞா சக்கரத்திற்கு நமது கவனம் கொண்டு வருவோம். நம்முடைய வலது கையை முன் நெற்றியில் வைப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். என்னுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். நான் தங்கள் அருளால் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ உடலோ புத்தியோ அல்ல. நான் தூய ஆத்மாதான்.
தாயே, எனது ஆத்மாவிற்கு எதிராக நான் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இதயபூர்வமாக நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து கேள்விகளும், மாயைகளும், சந்தேகங்களும், குழப்பங்களும் தங்களிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தங்களின் தரிசனத்தை நாங்கள் பரிபூரணமாக பெறுவதற்கும் தங்களின் அன்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கும் எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தங்கள் அருளால் வெற்றி கொள்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக ஆனந்த நிலையில் எப்பொழுதும் இறைவனோடு கலந்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களுள் நிலைநிறுத்துங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லும் பொழுது நமது கவனம் நன்றாக மேலே மேலே செல்லும் பொழுது ஒருநிலைப்படுத்தப்படுவதோடு அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நமக்குள் நாம் உணர்கிறோம். இதே நிலையில் 2 கைகளிலும் அதே விரல் நுனிகளிலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் நாம் உணர வேண்டும். சில நிமிடம் நம்ம இதே நிலையில தியானத்தில் இருப்போம். நம்முடைய சகஸ்ராராவிற்கு மேலேயும் 2 கைகளிலும் விரல் நுனிகளிலும் ஒரே மாதிரியான அந்த நுண் அதிர்வு நமக்கு தெரிய வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். திரும்பவும் நம்முடைய கவனத்தை நம்ம உள்முகமாக கொண்டு வருவோம். நம்முடைய வலது கையை இடது சுவாதிஷ்டானால வைப்போம். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. எந்த சந்தேகமும் இல்லாமல் பணிவோடும் பக்தியோடும் கேளுங்க. மிக மிக முக்கியமான சக்கரம் நம்மளுடைய இடது சுவாதிஷ்டானம். தாயே, தங்கள் அருளால் நான் தூய அறிவையும்
படைப்பாற்றல் திறமையையும் பெற்றிருக்கிறேன். தாயி, எனது கவனத்தை ஈர்க்கும் பொய்யான விஷயங்களிலிருந்து என்னை தயவு செய்து காத்தருளுங்கள். தயவு செய்து எனது கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் தெய்வீக ஞானத்தை உணர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எந்த விதமான மாயைகளுக்கு நாங்கள் ஆட்கொள்ளாமல் இருக்க தயவு செய்து எங்களை காத்தருளுங்கள். அதாவது ஒவ்வொருத்தரும் மனமுருக நம்ம இந்த பிரார்த்தனையை செய்யணும். அப்போ நம்ம கவனித்தோம்னா நம்மளுடைய இடது சுவாதிஷ்டானாவில் நன்றாக குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதையும், அதே நேரத்தில் நம்முடைய இடது கை இடது சுவாதிஷ்டான சக்கர விரலில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளும் நம்முடைய சகஸ்ராராவிலும் நாம் உணர முடியும். சில நிமிடம் நாம் அதே தியானத்தில் இருந்து கவனிப்போம். இப்போ கவனிச்சிங்கன்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போவும் நமக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நன்றாக அந்த நுண்ணதிர்வுகள் வெளிவருவதை நன்றாக உணர்ந்திருக்கவும் முடியும். நம்முடைய கவனமும் நன்றாக ஒருநிலைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்பொழுது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கும் சற்று மேலே கொண்டு சென்று நம்முடைய தியானத்தில் இருப்போம். நம்முடைய நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். ஏதேனும் கேள்விகளோ இன்னும் நமக்கு அந்த நுண்ணதிர்வுகள் பற்றி புரிதல் இல்லாமலோ இருந்தால் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நம்ம உள் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நுண்ணதிர்வுகள் நன்றாக நமக்குள் இருந்து வெளிப்படுவதும் நமக்கு அந்த சமநிலையையும் அது தந்துவிடும். உள்முகமாக அந்த அன்னையின் சொற்பொழிவை நீங்கள் உள்ள வாங்குங்க, அது ரொம்ப முக்கியம். I bow to all the seekers of truth. At the very outset, you have to know that truth is what it is. We cannot change it, we cannot transform it, and we cannot conceptualize it. Also, unfortunately, at this human awareness, we cannot feel the truth.
So something has to be done. Something has to work out in our human awareness, in the evolutionary process. We have become human beings from amoeba. How did we become? And if we are human beings, have we reached the absolute state? We have not. If we had reached the absolute state, then there would have been no problems. Because everybody would have seen the same thing, would have understood the same thing, and felt the same thing. But because we are living in a relative world, we have all these problems. As it is, most of the problems are created by human beings. If you see ecological problems, if you see economic problems, political problems, physical problems, mental problems, family problems, all of them are related to human beings. So we have gone wrong somewhere. There's something that's a missing point which we have not realized. The advancements we have made in our civilization, say in science, has reached such a stage that we had to create an atom bomb, hydrogen bomb. So all these mental efforts we have put in also boomerang on us and create our destruction. In every way, we get frustrated. And we start seeking, what's the matter? Then we turn to religion, and we find in religion also, it's just words, words and words. Whatever is written in the Bible, same about written in Quran if you read it, or Dhammapad or Gita, everywhere is about just the same. There's not much of a change. But still, you may follow any religion, so-called following, I would say. Still, a human being belonging to any religion can commit any sin. Any sin. There's no binding force on him of that religion. Why is it all these great religions which were created by great incarnations and great prophets have taken such a deviated path, and why we have not been able to achieve whatever they have promised to us? What is the reason why we could not achieve that? What has gone wrong? If you read Quran, you'll be amazed. The description of what was the vision of Muhammad Sahib is far away from the Muslims as they are. Same about Christians, we can say. When Christ has said, thou shalt not have adulterous eyes, difficult to find Christians who don't have. In this way, we have to realize on one side, whatever mental efforts we have put in, or on the other side, whatever physical or emotional efforts we have put in, have come back to us destroying us. We can see the result very clearly. Why all these problems are there. Still we adhere to something which is not reality. We go on clinging to it because perhaps we are born like that, perhaps we think that that's we have done now all our lives, so why give up? And the forefathers have done the same, you are doing the same.
But now a new category of very honest people are there in this world who are seeking beyond. William Blake has called them men of God. Those who will seek the truth, and they will make other people also godly. That's the time has come, this resurrection time has come, we should say, or this is the last judgment. This last judgment is going to be done by this Kundalini, the power within you. This is your own power, which has to be awakened. And once it is awakened, it passes through these centers as told to you and lets you know that these are your problems. These are the problems of your chakras. They may be physical, they be emotional, could be also spiritual. And once you know these problems, and if you know how to solve these problems, you can be a very normal, sensible, balanced personality. That's not the only thing that happens when you get your self-realization. Firstly, what happens to you is that when the Kundalini passes through your Agya Chakra, then you become thoughtlessly aware. If you see all the sciences they have created after religion, about religion, the talks and the whole thing is just mental. It's not inside, it's not innate, built within. So one thought rises, another thought falls, another thought rises and falls down. Some come from the future, some come from the past. And we are jumping on the cusp of these thoughts. But if you say, now, this is the present, stop your mind at this top point, which is the present. You can't. You just can't do it. Between these thoughts, there is a gap. This gap is the present, but it's so small that you cannot find it. But when the Kundalini passes through this center, then these two institutions, as you see them, the conditioning and the ego, are just sucked in. As a result, you become thoughtlessly aware. Means there is no thought, but you are absolutely aware, very much more aware. For example, if you look at this beautiful hall without thoughtless awareness, with the thoughtless awareness, then the whole picture becomes like a photo in your mind. Whole thing is stored up into every detail so clearly. Because present is the truth. Past is finished and future doesn't exist. So to come to the present, you have to have this new awareness called as thoughtless awareness. But when she crosses over and pierces through your fontanelle bone area, which is the actualization of your baptism. Just people talk of baptism. Come along, I'll baptize you. It's not possible that way. It's just an artificial ritual. Try to understand. This is not going to render that actual happening within you, which is going to make you grow spiritually. So the actualization of baptism takes place, and you can feel also from your fontanelle bone area a kind of a cool breeze of the Holy Ghost coming in. You feel extremely relaxed. Secondly, that you jump into another higher awareness, which we call as collective consciousness. This means that not only that you can feel your own centers on your fingertips, because these cool vibrations, you can call them, start flowing through your own hands. You can feel them. But also you get the information about others as well as about yourself on these fingertips. Automatically, you become like a person who is a computer. It starts working in such a wonderful manner that you can find out about any disease, any trouble,
without going through all the diagnosis or anything. And if you know how to cure these troubles physically, mentally, you can definitely cure yourself and also others if you have reached that state and have permanently achieved it. This is what has to happen to us. All of us have to achieve that state, which is your right to achieve it. Sahaja means with you is born. This yoga means the union with this all-pervading power of God's love. It exists or not, we have never bothered to find out. We see these beautiful flowers, very beautiful flowers and everything around. When I came from Sydney, I saw the beauty the nature has just spread for the pleasure of human beings. We never even think how it has happened. What has worked it out, all these living things? We don't even think how this eye of ours is such a beautiful camera, how it has been made. How is it, this brain, which is such a great computer, how is it made? Who has made it? They may say it is autonomous, but who is this auto? We have never tried to find out that there is this all-pervading power of God's love, which has done all this living work. And now for us it is to feel that that is the yoga, is the union with that divine. It's not physical, it's not mental, but it is spiritual, where you start first time feeling this all-pervading power. Then only you have to know how to use this power which flows through you. But it moves very slowly. And people, you see, this is not a plastic work that you can go on producing many, and we don't have any organization as such. We do not organize people, and we do not take any money at all. You cannot. Because how much can you pay for this divine work? How much do we pay to Mother Earth? For she gives us all these beautiful flowers. She doesn't understand money. So you cannot pay for it. But there are many, many organizations afloat which are taking money, which are giving you mental feed, and people run after them. They like to go on working out that yarn that they have spun for you. One has to go beyond this mind to feel the spirituality. With this mind, that is human mind, you cannot understand. You have to have divine mind. But once you get your realization, your mind also gets enlightened. And when your mind is enlightened, you can perceive, penetrate into every situation in such a deeper manner, and the way you can improve it. I can tell you a simple analogy to understand it. Supposing you are standing in the sea, and the sea is rough. You are afraid of the waves, very much afraid. But supposing somebody puts you on the boat, and then you can see those waves and enjoy them. But supposing you learn how to swim, then you can jump in and save them. It is not any brainwashing or any sort of a bombardment of words, but it is something that happens to you. You become something. As you have become human being, you become realized soul as a result of this last breakthrough of your evolution. This is happening everywhere, no doubt. And it's working out very well. In, I think they told me 62 countries, but at least I know of definitely of 52 countries where there we have got very strong centers where it is working out. Now, whatever we are telling you here, you need not accept blindfolded. Blind faith is of no use. First of all, you must experience. Just like a hypothesis, I'm putting this before you. But you should have an open mind of a scientist. Just open your mind and see for yourself it works. If it works, then you have to accept. If you are honest, you have to accept. If it doesn't work, if it works with many, why not try and work it out? Most of the people do get their realization. I have seen it.
It's a wonderful thing that is happening, that masses of people can get realization. Depends on also certain places, like Russia, I was amazed, where they have not heard the name of God, they have never heard the name of Christ, they were not allowed to read Bible or any book, they had no religion at all. They believed in no religion. Where thousands and thousands come to my program and they all get their realization. In a small place called Taliati, there are 22,000 Sahaja-yogis practicing Sahaja Yoga. Can you imagine? I was so amazed. Same about Bulgaria, Romania, Hungary, Poland. I was amazed how these people, Czechoslovakia, how they have taken to Sahaja Yoga so fast, just like fish to water. How they realized it. And nobody else, all these false people could not go there, nothing could work out. Only thing that has really worked out there is something that is genuine, that is Sahaja Yoga. One has to realize that as we are not in the absolute state, we have to reach to the absolute state. That desire should be there. If that desire is there, it works out without any difficulty. It is your own power which manifests, and gradually you can manifest them in such a way that you can do so many things like giving realization to others, curing others, and also enjoying it. Because when the attention is filled with the light of the Spirit, it fills you up with complete joy. And joy has not two sides like happiness and unhappiness. It's singular, it's absolute. And you are, then they say, they are swimming in the ocean of joy. So beautiful it is. This new race, we can call it, the new society, is already formed. It's there. They are angel-like people, beautiful. I never tell them, don't drink, don't smoke, don't take drugs, nothing of the kind. I don't tell them. It just automatically drops out. Because in the light, they see the ignorance that they had, they see the darkness, and they just drop out. We don't have to tell them anything, not to brainwash them or anything. It just works automatically. You don't have to follow any kind of a fundamental truths or things, nothing of the kind. You just know this is fundamental because you have got the light within you. Then they see the goodness, then they see the oneness of all the religions. So if you know the oneness of all religions, why will you be fundamentalist? If you belong to one organization or to another church or to another religion, then you fight. When you get into compartments like this, then only you fight. Everybody thinks we are the chosen ones. That's how we have this fundamentalism now knocking at our doors. So to get rid of it, the best thing is, first of all, you have to become an universal being. And this spirit is the universal being. Once you become the universal being, then you'll be surprised to see that all these differences you saw because of complete ignorance. For example, there is light, you can see each other here. But supposing there's complete pitch darkness, you don't know who is sitting here, who is right, who is left. You don't know how to walk. You may trample over people, you may just get frightened, you may run helter-skelter. But if there is light, you see things so clearly. In the same way, Sahaja Yoga works. First, some people get not all the light, I should say, but they do get a little light, the glimmer of light. And then it starts expanding. And when it expands, you'll be amazed how things work out. Also, I have seen people after coming to Sahaja Yoga, they become extremely intelligent, absorbent, and a kind of a very dynamic personality comes in them. Now you have seen these Australians singing Sanskrit song. I mean, imagine, Sanskrit, even these English lived in India for 300 years. They couldn't learn one sentence of Hindi language, leave alone Sanskrit. But the way they sing with such clarity, even the Indians are surprised at how they are singing our songs in Sanskrit language. It's an impossibility
We cannot think of a Western person singing like this, with all the rhythm and the melody and all that. And in no time they pick up. There are artists and artists who have now got world fame in India after coming to Sahaja Yoga. We have got here also some artists who were painters, have got a good name for themselves. Everything changes. You become on top of the world, but you don't become competitive. You start enjoying each other. Such a brotherhood, such love, such friendship, that you become one drop becoming an ocean, macrocosm becoming the macrocosm. We talk of all these things, but we have never achieved it. Now the time has come for us to achieve all this. In this one lecture, I know I can't talk much. Last year also I was here, and Lord Mayor was here also to grace the occasion. I found him to be a remarkable person, the way he got his realization. You are especially blessed people, I think, Newcastle, with this beautiful lake here and beautiful surroundings. And I hope that Sahaja Yoga will work out here very well. Gradually, it will take its roots and you can have a real good center in Newcastle. May God bless you all. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இந்த தியானத்தில் நமக்கு எவ்வித சந்தேகங்களும் இல்லாமல் இருந்திருக்கும். இப்பொழுது நமக்கு அந்த குளிர்ந்த நுண்ணுதிர்வுகளும் அமைதியான மனநிலையும் கவனம் ஒருநிலைப்படுத்தப்பட்ட நிலையும் நமது இப்பொழுது இந்த தியானத்தில் நாம் உணர முடியும். சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது இரு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி கண்கள் மூடிய நிலையில் அந்த 2 கைகளிலும் நாம் உணர்கின்ற அந்த குளிர்ந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நாம் உணர்வோம். தாயே, பரம்பொருளின் தெய்வீக அன்பை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு எங்களுக்கான இந்த தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. பொழுது நாம் அந்த 2 கைகளிலும் நன்றாக உணர்ந்திருக்கின்ற அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளானது நமக்குள் முழுமையாக எல்லா சக்கரங்களிலும் சென்றடைந்திருக்க வேண்டும். இப்பொழுது இரு கையும் நாம் அன்னையை நோக்கி வைத்தவாறு அன்னையிடம் நமக்கான இந்த தியான நிலை தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்தனை செய்து இந்திய கூட்டு தியானத்திற்கு இந்த நிலையை நமக்கு தந்தமைக்கு அன்னைக்கு நன்றி கூறுவோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் இந்த மனித வாழ்க்கையின் மாயையில் அகப்பட்டு கொள்ளாமல் தங்களின் கவனத்தில் இருப்பதற்கும் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் அவரின் வழிகாட்டுதலை உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்களில் உண்மையும் நேர்மையும் இருக்கவும் தாங்கள்தான் தயவு செய்து அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் எங்களுக்கு நுண் அதிர்வுகளை பற்றி புரிய வைத்ததோடு தங்களின் கூற்றுப்படி நாங்கள் எப்பொழுதும் பரம்பொருளோடு இணைந்த நிலையில் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் மனித அளவில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.